கன்னி ராசி கடல் மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். மனசு பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி மாதிரி சுத்தமாகவும் இருக்கும். இவங்க பெத்த கடனுக்காக வாழ மாட்டாங்க. குடும்பத்துக்காக உசுரை கொடுத்து உழைக்கிறவங்களும் இவங்க தான். தான் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற குடிங்க நல்லபடியாக சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு வசதியான குணம் இவங்களுக்குங்க. ஊரில் 4 பேர் அரட்டை அடித்தா இவங்க ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் பஞ்சாயத்துன்னு வந்துட்டா இவங்க வாயை திறந்தா அதில் நியாயம் மட்டும்தான் இருக்கும். வாத்தில் சிக்கனம் காரியத்தில் லட்சணம்னு சொல்கிறாங்களே, அது இவங்களுக்கு 100க்கு 100 பொருந்தும். இவங்களுக்கு கோவம் வந்தால் சொல்லுன்னு ஏறுங்க, அருவமனை மாதிரி பேசுவாங்க. ஆனால் அடுத்த 5வது நிமிஷம் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்னு தட்டோடு வந்து நிற்கிற இந்த கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை மனசு யாருக்குன்னா இவங்களுக்கு தான். இவங்க வந்து கஞ்சன்னு ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் அது கஞ்சத்தனம் இல்லை, வருங்காலத்தில் குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு தீர்க்க தரிசனம், அவ்வளோதான். அவசியமான காரியமாக வந்துட்டால் ₹1,00,000 கேட்டாலும் அஞ்சாமல் தூக்கி கொடுக்குற குணமும் இவங்களுக்கு தான். அதுவும் பொண்ணு பிள்ளைங்களா இருந்தால் இவங்க மனசை பற்றி சொல்லணும்னா அரச மரத்தலையை வச்ச கற்பூரம் மாதிரி. பக்திக்கும் உருவு தெரியும், பாசத்துக்கும் உருவு தெரியும். இவங்க மனசில் எதையும் ஒழிச்சு வைக்க தெரியாதுங்க. இந்த உள்ள நோச்சு புறம் பேசுகிற குணம்லாம் சுத்தமாக ஆகாது. யாராவது பிடிச்சிருந்தா உசிரே கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ளே 100,000 கவலை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. கஷ்டத்தை வெளியே காட்டிக்காத தியாக சுடர்னு சொல்லலாம். வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது சோர்ந்து போய் உட்காந்தா உங்களால் தாங்கிக்க முடியாது. நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை சோர்வையும் அப்படியே பறக்கடிக்க வச்சிடும். அம்மாவா தோழியா நல்ல வாழ்க்கை துணையா எல்லா வடிவத்துலையும் தாங்கி பிடிக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்கார பொண்ணுங்க தான். இவங்க மனசில் இருக்கிற ஒரே பலவீனம் மரியாதை. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் வந்து வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, தன்னை மதிக்கணும், அவ்வளவுதான். ஒரு சின்னதாக அவமரியாதை நடந்தால் கூட இவங்க மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிருன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கன்னிராசி என்றவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில காலமாக கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் இல்லை, அதுவும் குடும்பத்துலலாம் கொஞ்சம் ஏகப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கு தான் செய்யும். இந்த வரக்கூடிய இந்த ஜூலை மாதமாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை தருமா, எடுக்கிற விஷயம்லாம் சாதகமாக முடியுமா, எதெல்லாம் சாதகமாக இருக்குது, நல்ல காலம் இந்த மாதமாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குதா, இதெல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது கன்னி ராசிக்கு முதல்ல எதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வருமானம் இருக்குது, பணப்புழக்கம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக எங்கேயோ மாட்டிகிட்டு இருந்துச்சுல அந்த காசு பணம்லாம் அது வந்து கைக்கு வரும். பழைய கடன் இல்லாமல் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வருமானம் வந்து கொஞ்சம் இருந்தால் அது தேவையில்லாத தண்ட செலவாக தான் இருந்திருக்கும். இந்த வாரம் என்னென்னா, எதுக்காக பாடுபடுறீங்களோ அதுக்கான நோக்கத்துக்காக செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கடனை கட்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தொழில் வேலை வாய்ப்பெலாம் எப்படி இருக்குன்னா, அவங்க ராசிநாதன் புதன் வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல பரவாயில்ல, புதுசாக வேலை தேடுறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இருக்காதுங்க. அதாவது கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிறதுக்கு தான வாய்ப்பு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் புதிய முயற்சியெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கிடைக்கிற வேலையை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மந்தமான நிலைமை மாறுது, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக கொடுக்கும். கன்னிராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதம் புதுசாக பெருசாக முதலீடு செஞ்சு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து மாத தொடக்கத்திலேயே வக்கரமாக இருக்கிறார். போட்ட காசு டக்குன்னு திரும்ப வராது, அதுதான் நிஜம். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி என்னென்னா, வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது. எங்கேயாவது போகிறீங்கன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸு இந்த எஃப்சிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வேகம் வேணாம். முன்ன பின்ன தெரியாத புது ஆளுங்களையோ அறகுறை பழக்கம் இருக்கிறவங்களையும் நம்பி பணத்தை கைமாத்தாவோ கடனாவோ கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, பஞ்சாயத்து பண்ண போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது தான் பரவாயில்ல. குடும்பத்துலேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் நேரம் முட்டிக்கும். அதாவது கொஞ்சம் பேச்சால் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் போய் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னால் வீண் வாதம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அவங்க பேசுகிறது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது சரிதான அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது தான் பரவாயில்ல. அதே மாதிரி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா வீண் பழி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கொஞ்சம் இது என்னென்னா புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் எது சொன்னாலும் தப்பாக தான் தெரியும், வீண் பழியெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு பாருங்கள். மற்றபடி சொத்து வாங்குற அமைப்பு அதெல்லாம் வெள்ளங்க தீருதுங்க. அந்த பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து சரியாக பங்கிட முடியல, ஏதோ ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜூலை மாதத்தில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். புதுசாக நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறதோ இந்த மாத கடைசியில் வர்ற சுப நாளை செஞ்சுக்கிறது பரவாயில்ல, ஏன்னா அதுதான் நிலைக்கும். புது வண்டி வாங்குற யோகம்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பேர் என்னன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் புது வண்டி வாங்குறது பரவாயில்ல, இல்லை கை காசு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்குறேன்னா பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு 4 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி வண்டி வேலையே தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் கூடுது, ஆனால் ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக தூக்க கலக்கத்தோடு இருக்கக்கூடாது, நிதானமாக வண்டி ஓட்டணும். குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. உடம்புல அப்பப்போ அசதி, கைகால் வலிலாம் வந்து போகும். முக்கியமாக பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலிலாம் வரும். கண்ட இடத்துல சாப்பாடு, இந்த பலகாரம், இந்த தண்ணியெல்லாம் அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டு உணவு எடுத்துக்கிறது பரவாயில்ல. உடம்புல சின்ன தொந்தரவாக இருந்தாலும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட இந்த நேரம் காட்டிக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா குடும்பத்தில் சுப செலவும் இருக்குதா, சொந்தக்காரங்களாம் வந்து போவாங்க, கணவன் மனைவிக்குள்ளே நெருப்பு கோழி மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டுக்குவீங்க. ஆனால் சரியாயிரும், விட்டு கொடுத்து போனால் சரியாயிரும். ஆனால் என்னென்ன அந்த நேரம் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணமே இல்லாமல் சண்டை, உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைக்கு தாங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்னா நீங்கள் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்கிற சுபகாரியெல்லாம் இந்த நேரத்தில் இருக்குது இல்லை, அப்போ வந்து பிரிஞ்சு போனவங்களா இருக்கட்டும், அந்த சொந்த பந்தம்லாம் ஒன்றா கூடுவீங்க. யாராவது ஒருத்தர் பழைய சண்டையோ இல்லைன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் தேவையில்லாமல் இழுத்து பேசி மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க. சொந்த பந்த வழியெல்லாம் கொஞ்சம் அதில் கவனம் பாருங்கள். நீங்கள் நல்லதை நினச்சாலும் உங்கள் சொந்தக்காரங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் முதுகு பின்னாடி பேசுவாங்க. அது கொஞ்சம் கோபத்தை வரும், மனசை கொஞ்சம் காயப்படுத்தும். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துக்கணும். பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்கன்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மற்றதெல்லாம் சாதகமாக இருக்கிறப்ப இந்த நேரம் இது வந்து தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்க உறவாக இருந்தாலும் பங்காளிகள் விஷயமா இருக்கட்டும், சொத்து விஷயமா வீட்டு விஷயமா முன்ன நின்று நடத்துவீங்க. ஆனால் என்னென்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் பஞ்சாயத்து வெடிக்கும். உங்கள் பேச்சு யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஏக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வார்த்தையை தடிக்கிறது வேண்டாம். உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாக இருக்கிறாருல, நீங்கள் ஒன்று பேச போனால் அது மற்றவங்க வேறு மாதிரி போய் சேரும். 4 வார்த்தை நல்லது பேசினாலும் அந்த சண்டையில் தான் முடியும். அதனால் கொஞ்சம் பேசாமல் ஒதுங்கி இருக்கிறதா பரவாயில்ல. போதா குறைக்கு இந்த வேலை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமாக இருப்பீங்க. ஒரு தெளிவான மனசுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொடுக்காது. அதனால் அதில் கவனமாக இருக்கும். முக்கியமாக குடும்பத்துலைங்க இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டகசனி காலத்தில் வேறு இருக்குதுல்ல, அதுக்கு வந்து முன்னாடிலாம் என்னென்னா ஒருத்தர் கோவப்பட்ட இன்னொருத்தர் அமைதியாக போவீங்க. ஆனால் இந்த நேரம் என்ன 2 பேருமே நெருப்பு நெய் மாதிரி நேருக்கு நேரம் முட்டிக்கிட்டு நிற்பீங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுக்கு மனசே வராது. உங்கள் வாழ்க்கத்தோட உங்கள் பேச்சை கேட்குறத விட அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி இல்லைன்னா பக்கத்தில் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் சண்டைக்கு நிற்பாங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. கொஞ்சம் புரிய வச்சுக்கிட்டா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே பாசம் அதிகம் தான். இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் ஈகோ வந்து அதிகமாக கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்தக்காரங்க முன்னாடி வந்து என்னை வந்து இப்படி பேசிட்டாங்களேன்னு ஒரு ஏக்கம் கொஞ்சம் நேரம் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் வருங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பு இல்லாத சின்ன விஷயத்துக்கு தான் பெரிய லெவலில் சண்டை இருக்கும். நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என் வீட்டுக்கு வராதங்கிற மாதிரி கொஞ்சம் பேச்சு போகும். அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க வழியில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாதிப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் தான் செல்லம் கொடுத்து குழந்தைய வந்து இப்படி பண்ணிட்டீங்க கெடுத்துட்டீங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து கொஞ்சம் பழகி போட்டுக்குவீங்க. குழந்தைங்க வழியில் கொஞ்சம் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லைங்க. ஒரே கூட இருக்காதுல்ல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் மாறும். நீங்கள் செல்லம் கொடுத்து தான் பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னு பேசுகிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது பரவாயில்ல. அதாவது உங்கள் வாழ்க்கை துணை கோவம் பேசுகிறப்ப நீங்கள் கொஞ்சம் அமைதியாக நகர்ந்துருங்க. அவங்க கத்தி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நிதானமாக எடுத்து சொல்லுங்கள். தயவு செஞ்சு வீட்டில் என்ன நடந்தாலும் அம்மா வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 3வது மனுஷங்க கூடயே கொண்டு போகாதீங்க. அது வந்து சண்டை இன்னும் பெருசாகாம தவிர குறையாது. கொஞ்சம் இதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பாதிப்புங்கிறது இல்லை. அதே மாதிரி தொடர்ந்து வர நாளெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சனிக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு இல்லைன்னா சனீஸ்வரன் சன்னதிக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காக்காவுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம். எளிமையான கர்ம வின பரிகாரம் தான். உங்கள் வாழ்க்கை துணைக்கு மேலே இருக்கிற கோபத்தை குறைச்சி குடும்பத்தில் மறுபடியும் ஒற்றுமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு புதுசாக மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பஞ்சத்திரி போட்டு முன்னாடி அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை ஒரு சொட்டு நெய் போடுங்க. இது 2 பேரும் சேர்ந்து விளக்கு ஏற்றுறோம். வீட்டு குலதெய்வத்தையும் இல்லைன்னா மகாலட்சுமி நினச்சி கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த விளக்கு ஏற்றணும். நெய்யும் சர்க்கரையும் ஒன்றா சேர்ந்து எறிகிறப்ப அந்த வீட்டில் இருக்கிற தெய்வீக நறுமணம் நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். இது கண்டக சனியால் வர்ற பாதிப்பு, இந்த கணவன் மனைவிக்குள்ளே வர்ற ஈகோ பிடிவாதத்தை அப்படியே குறைக்கும். மனசுக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை தர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா சனிக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மரத்தடிக்கு, முக்கியமாக அரச மரம் இல்லைன்னா வேப்ப மரம், அங்கே போய் அங்கே இருக்கிற எறும்பு புத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் சக்கரை, நாட்டு சக்கரை கலந்து இந்த அரிசி மாவு கொஞ்சம் தூவி விடுங்க. அந்த எறும்பு அந்த இனிப்பான மாவு எடுத்துகிட்டு போய் தன் கூட்டரை சேமிக்கும். எறும்பு அந்த இனிப்பு சாப்பிட கண்டக ஜனியால் வர்ற குடும்ப வாழ்க்கை துணையால் வர்ற கொஞ்சம் மனக்கசப்பெல்லாம் மாறி ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேருக்குன்னு சொல்லலாம். அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வராமல் சனியோட தாக்கம் குறையணும்னா பூமாதேவி கடியில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் செஞ்சுட்டு வர பாருங்க. கன்னி ராசிக்கு வர்ற நாள் எல்லாமே ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான நேரமா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.